சூப்பர், தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்கள், அன்பான பெற்றோர்கள், ஆசிரிய பெருமக்கள், ரொம்ப முக்கியமாக அழகான நம்ம குட்டீஸ், அவங்க எல்லாருக்கும் என்னோட அன்பு கலந்த காலை வணக்கங்க. இந்த 15வது வருட கிட்ஸ் கிளப் செலிப்ரேஷன் இல்லையா? ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தான் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ இத்தகைய வியத்தகு விழாவை 14 வருடம் தொடர்ந்து நடத்தி இந்த 15வது வருட விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து உரையாட சொன்ன மதிப்பிற்குரிய பள்ளி தாளாளர் திரு பாண்டியன் சார் அவர்களுக்கும், பள்ளி முதல்வர் திரு பழனியப்பன் சார் அவர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அண்ட் இந்த விழாவை சிறப்பாக செவ்வனே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் பிரைமரி அண்ட் நர்சரியோட பள்ளி முதல்வர் திருமதி நளினி பிரியா மேம் அவர்களுக்கும் என்னோட நன்றிகள். இந்த விழாவை ஏன் அப்படி ஒரு வியத்தகு விழான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஒரு ஸ்கூலில் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 15 வருஷம் குழந்தைங்களுக்காக மட்டுமே ஒரு விழா நடத்துறது, ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு நல்ல போற்றத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ இந்த விழாவை இப்போ தொடர்ந்துட்டாங்க. நான் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்தாச்சு. உங்களுக்கு என்ன கருத்து ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் இல்லையா? ஸோ உளவியல் மனநல நிபுணராக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன கேள்விங்க. கேள்வியை நல்லா உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களோட பதிலை சொல்லலாம். இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேரண்ட்ஸ் உங்களோட குழந்தைய நல்லா பார்த்துக்கிறீங்க? கை தூக்கலாம். அந்த கேள்வியை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சூப்பர், அங்கே ஒரு அம்மா கை தூக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸில் எத்தனை பேர் உங்களோட குழந்தைகளை ரொம்ப நல்லா நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கலாம். நான் நல்லா பார்த்துக்கிறேன் என் குழந்தைய, அவ்வளோதானா? ஓகே, சூப்பர், நல்லது, தேங்க்யூ. இப்போ என்னோட அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு கை தூக்குனீங்கல்ல, அவங்க யாரும் இந்த 2வது கேள்விக்கு கையே தூக்கக்கூடாது. அதுக்காக நான் 2 கேள்விக்குமே கை தூக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸில் எத்தனை பேர் என் குழந்தைய நான் சரியாக வளர்க்குறேன், என் குழந்தைய நான் சரியாக நர்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இப்போ கை தூக்கலாம். 1 2 3. சூப்பர். இந்த பக்கம் ஆல்ரெடி நாங்கள் கை தூக்கிட்டோம். பிங்க் செல்வார், நீங்கள் கை தூக்கிட்டீங்க அம்மா. சூப்பர். 2க்கும் கை தூக்காத நபர்களும் இங்கே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அவங்க அப்படியே நம்ம கூட ஜெல்லாயிடுவாங்கன்னு நம்புகிறேன். அப்படி என்ன பார்த்துக்கிறதுலையும் வளர்க்குறதுலையும் வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? ஒரு குழப்பமாக இருக்குது, மனசில் எதுனா பிரச்சனைனா சைக்காலஜிஸ்ட்டை போங்கன்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி முதல்வர் பேசிகிட்டு இருந்தார். நீ என்னம்மா பேசுகிற, ஆரம்பித்த உடனேயே 2-3 கேள்வியை கேட்டு குழப்பமாகவே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னா அதை விளக்கமாக சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். சரி, ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது வேறு, பார்த்துக்கிறதுங்கிற வேறு. அதாவது ஒரு சைல்டை ரேர் பண்ணுறதுங்கிறது வேறு, நர்ச்சர் பண்ணுறதுங்கிறது வேறு. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேனுங்க. என் குழந்தைக்கு தேவையான சாப்பாடு தர்றேன், என் குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தர்றேன், என் குழந்தைக்கு தேவையான கல்வியை நான் தர்றேன், அதுக்கான ஒரு பாதுகாப்பை நான் தர்றேன் அப்படிங்கிறது பார்த்துக்கிறது. இது எல்லாருமே பண்ணுவோம். சரி, இது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வளர்க்குறவங்கனால பார்த்துக்க முடியும், ஆனால் பார்த்துக்கிறவங்கனால வளர்க்க முடியாது. வளர்க்குறவங்க அப்படி என்னங்க வித்தியாசம் வளர்த்துற போகிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை கூடவே ட்ராவல் ஆகணும். அந்த குழந்தை கூடவே அந்த குழந்தைக்கு பிடிச்சது, அந்த குழந்தைக்கு எப்படி நான் வளர்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம அடுத்த சில மணித்துளிகள் அவங்க கூட நான் பேச போகிறேன். ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக அண்ட் 2 குழந்தைக்கு அம்மாவா, நான் படித்த, நான் சந்தித்த, நான் அனுபவித்த ஒரு சில தகவல்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் பேசும்போது உங்களை ரொம்ப கடுமையாக தாக்குறதா நினைக்கலாம், இல்லை சில விஷயங்கள் உங்களை மென்மையாக அப்படியே வருடிட்டு போகிறதா நினைக்கலாம். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நானும் ஒரு அம்மா. எங்கேயாச்சும் பேரண்டிங் பற்றினது பேசுகிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது பொறுப்பு மட்டும் இல்லை. நான் குழந்தைய பெற்றுட்டேன், எனக்கு குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு பெண்மை தாய்மை அடைகிறதா அவ்வளோ பூரிப்பாக பார்ப்பாங்க. நான் குழந்தைய பெற்றுட்டேன்,
அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கான அந்த பேரண்டிங், அந்த பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு கலையாக எங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மற்றவங்களை விட, சராசரி பேரண்ட்டை விட நம்ம மாறுபட்டு நம்ம நிற்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நானும் ஒரு தாயாக இங்கே இருக்கிற நிறைய அம்மா அப்பாக்கள் ஏதோ ஒரு சில விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேள்விங்க. இந்த கேள்விக்காச்சும் எனக்கு பதில் சொல்லாத யாராச்சும் எனக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். குழந்தையோட இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸோட குழந்தைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3, 4, 5, 6 வயசுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? 6 வயசுக்கு மேலே இங்கே இருக்கிற பேரண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அந்த கேட்டகரியில் அம்மா ஒருத்தவங்க எனக்கு சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப நன்றிம்மா. ஸோ அந்த கேட்டகரியில் ஒரு 0 to ஒரு 6 வயசுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கிற பேரண்ட்ஸ் தான் இங்கே இருக்கீங்க. ஸோ ஒரு குழந்தையோட, என்னோடய கேள்வி, ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போ நடந்து முடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? யாராச்சும்? சரி, பொதுவாக சொல்லுவாங்கள்ல, ஒரு சின்ன வேணால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹைட்டு சொல்லுவாங்கள்ல, ஹைட் அப்படிங்கிறது வந்து பொண்ணு குழந்தைன்னா ஒரு மாதிரி, பையன் குழந்தைன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுன்னா வந்து ஒரு 15, 16 வயசு வரையும் அதிகபட்ச வளர்ச்சி இருக்கும். பசங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு 18, 19, 20க்கு மேலே அவங்களோட ஹைட்டில் க்ரோத் இருக்காது, அவ்வளோதான் வளர்ந்துருப்பாங்க. இப்போ நான்லாம் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கேன், சரிங்களா? இது வந்து இந்த வளர்ச்சி வந்து அப்போயே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி எத்தனை வயசு வரையும் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரெயின் மெச்சுரேஷனோட ஏஜ் லிமிட் கேள்வியாக கேட்குறேன்னா யாராச்சும் சும்மா நம்பர்ஸில் சொல்லலாம். அங்கே அப்படி கையில் எனக்கு சொல்கிறாரு 3ஆமா? சூப்பரு. கேமராமேன் நாங்கள் எனக்கு 3ன்னு சொல்கிறாரு. இங்கே யாராச்சும் பேரண்ட்ஸ்? அவரும் ஒருவேளை பேரண்ட்டாக எனக்கு தெரியல, பேரண்ட்டு தானா? சொல்லுங்கம்மா. 5 அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க. அடுத்து ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு அங்கே ஒருத்தர். சூப்பரு. சாரி, 12, 12 அப்படிங்கிறாங்க அங்கே பின்னாடி இருந்து ஒருத்தவங்க. வேறு யாராச்சும்? அந்த பிரெயினோட மெச்சூரேஷன் சொல்லு சாமி. அங்கே ஒரு குட்டி பையனே எனக்கு பதில் சொல்கிறான், 5 வயசுங்க அப்படிங்கிறான். சூப்பரு. வேறு யாராச்சும்? அம்மா பிங்க்கு இதுன்னு. சாரி, 15. ஓகே, 1, 5, 15, 15 வயசு வரையும் பிரெயின் வளர்ந்துட்டே இருக்குங்க. சொல்லுங்கம்மா. 5. ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் அவ்வளோதானே, இல்லை வேறு யாராச்சும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நமக்கு நிறைய மல்டிபிள் ஆன்சர்ஸ் கிடச்சிச்சு. கொஞ்சம் வந்து 3 நாங்கள் தான் ChatGPT போட்டுட்டோம். இங்கே ஒரு சில பேர் ஆன்சரே தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ஆகிடும், அந்த பிரெயின் மெச்சூர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எண்ட்லெஸ்ஸாக அந்த 10% வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 90% மேக்ஸிமம் இல்லையா, 90% அங்கேயே நடந்து முடிஞ்சிடும். எங்கே? 5லேருந்து 6 வயசுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். அதுலேயும் ஒரு 2 வயசுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 80% அந்த பிரெயின் வந்து மெச்சுரேஷன் நடந்துடும். இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, இது நம்ம புரிகிறதுக்காக முயற்சி பண்ணாமலேயே நம்ம என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் தெரியுமா? சரி, இந்த பிரெயினு மெச்சுரேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டுருக்கோம். அப்படி பிரெயினில் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் போர்டு தெரியும்ல, சர்க்கியூட் போர்டை ஓப்பன் பண்ணோன்னே வந்து அப்படியே கொசன்னு வயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி குழந்தையோட பிரெயின்குள்ள நியூரான்ஸ் அண்ட் ஸ்னாப்சஸ் நிறைஞ்சு இருக்கும். அந்த நியூரான்ஸும் அந்த ஸ்னாப்சஸும் கனெக்ஷன் சரியாக கொடுக்கணும். அந்த கனெக்ஷன்ஸ் தான் அங்கே ஒரு பட்டு குழந்தை அழுகுது. அந்த கனெக்ஷன்ஸ் தான் இந்த 0லேருந்து 5, 6 வயசுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நடக்குதுங்க. இந்த வயரை எப்படி சேர்த்து ஒரு பவரை கொடுக்குறீங்க, ஒரு எர்த்தை கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் ஒரு குழந்தையோட மூளைக்குள்ளே இருக்கிற நியூரான்ஸும் ஸ்னாப்சஸும் சரியாக கனெக்ட் ஆகி அந்த குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட் நடக்குது. அப்படி ஓவரால் டெவலப்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னத்தில் டெவலப் ஆகுதுங்கிறத புரிஞ்சிருக்குமா? சும்மா அப்படி பார்த்தா என் குழந்தைக்கு நல்லா ஆட வருது, பாட வருது, இது நல்லா வாய் பேசிகிட்டே இருக்கும், நான் என்ன கேட்டாலும் திருப்பி பதில் சொல்லிட்டே இருப்பா, இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைய எப்படி பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒரு குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்ன பரிமாணத்தில் நடக்குது அப்படிங்கிறத பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சிருக்கணும். பட் பரவாயில்லைங்க, எதையுமே வந்து எவ்வளோ லேட்டானாலும் சரி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கற்றுக்கிறது தான் நல்லது. ஒரு 6 விஷயத்தில், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 விஷயத்தில் அந்த டெவலப்மெண்ட், அந்த மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அந்த 6 என்னென்ன அப்படிங்கிறது சும்மா நான் லிஸ்ட் அவுட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன். ஒரு குழந்தை பேசுதில்ல, அது எப்படி பேசுது,
நம்ம சொல்கிறத எப்படி திருப்பி சொல்கிறாங்க, அந்த உச்சரிப்பு, வார்த்தையோட உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அந்த உச்சரிப்புக்கான கனெக்ஷன்ஸ். ஒரு சில 1.5 வயசு குழந்தெல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு 5-6 வார்த்தையை சேர்த்து சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணி சொல்லிடும். 5 வயசாகியும் தான் என்ன நினைக்கிறேன், தான் சொல்கிறத திருப்பி சொல்லக்கூட தெரியாத குழந்தைகளும் இருக்காங்களா? நான் சொல்கிறத திருப்பி சொல்ல தெரியாது. எனக்கு இது வேணும் அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போட்டு தாங்க, இது ஒரு பெரிய சென்டென்ஸுங்க. 1.5 வயசு குழந்தை சொல்கிற குழந்தையும் இருக்குது இங்கே. 5-6 வயசாகி சொல்ல தெரியாத குழந்தையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் சரியாக நடக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். சரி, லாங்குவேஜ் ஓகே. செகண்ட், வேறு எந்த இடத்துல வந்து கனெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா சோஷியல் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு பொது இடத்துல எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கணும், இங்கே இப்படி நடந்துக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது, ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறது, மரியாதையாக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேங்கிறது ஒன்று இருக்குல்ல, எம்பத்தி. இதெல்லாம் சோஷியல் ஸ்கில்ஸில் வரும். இது அந்த குழந்தைக்கு சரியான கனெக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா தான் இது இருக்கும். இல்லைன்னா இப்போது பக்கத்தில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இன்னொரு குழந்தை அதை பார்த்துட்ருக்க குழந்தைக்கு அந்த குழந்தை ஏன் அழுகுதுன்னே தெரியல. அப்போ அது போய் எப்படி ஆறுதல் படுத்தும்? ஏன்னா இங்கே அந்த 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 எம்பத்திக்கான அந்த கனெக்ஷன்ஸ் நடக்கலை. ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க, என் குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்கன்னு சொல்லிட்டு என் கிளினிக்கு வரவங்களாம் இருக்காங்க. இவன் யாருக்கிட்டமே போய் பேச மாட்டேங்கிறான், என்னன்னே தெரியல. இவனுக்காக ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாதுங்க, கிளாஸ்லேயும் பேச மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்லேயும் யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி பேரண்ட் எல்லாமே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ சோஷியல் கனெக்ஷன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், இமோஷ்னல் டெவலப்மெண்ட். அவங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய நம்ம அடல்ட்டாயே நமக்கு வந்து இன்னும் தடுமாற்றத்தில் தான் நிறையா போயிட்டுருக்குது. பட் குழந்தைங்களுக்கு அவங்க எந்த இடத்துல கோவப்படுறாங்க, அந்த கோவப்படும் போது அந்த கோவத்தை எப்படி வந்து அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ வார்த்தைகளில் சொல்லணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு புரிஞ்சிச்சுனா தான் அந்த குழந்தைனால அதை சரிவர செய்ய தெரியும். இல்லைன்னா தரையில் வந்து உருண்டு பரண்டு அழுது அடம்பிடிச்சி எனக்கு இது வேணும்னு ஒத்த காலில் நிற்கும். இல்லைன்னா கையில் கிடைக்கிற பொருளை தூக்கி எறிகிறாங்க. ஐயோ, 2 வயசு குழந்தை எறிகிறாங்க, போட்டு உடைக்கிறாங்க. அது உடைச்சிட்டா அது திருப்பி கிடைக்காதுங்கிறது கூட தெரியல. அப்போ என்ன, இந்த இமோஷன்ஸ் வந்து சரியாக டெவலப் ஆகலை. அடுத்து யோசிக்கும் திறன், திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். யோசிக்கிறது அண்ட் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதும் கனெக்ஷன்ஸ் ஒழுங்காக நடந்தால் தான் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களோட மோட்டார் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு, ஒரு சில ரொம்ப படித்த பேரண்டிங்கை நான் வந்து ஆர்ட்டாக பார்க்குறேன்ற பேரண்ட்ஸ் செஞ்சுருப்பாங்க. மீதி எல்லோரும் நம்மளை மாதிரி எல்லோரும் விட செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டீச்சர்ஸ்க்கு தெரியும், யூகேஜி வந்துடுச்சுங்க பிள்ளை, க்ரிப்பு இல்லைங்க, பென்சிலை பிடிக்க தெரியலைங்க, அந்த பாப்பாவுக்கு நான் போட வைக்கிறதுக்கு நான் வந்து ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸ்கூலில். அவங்களோட நுண் தசைகளில் ஒரு இதை இப்படி பிடிக்கணும், அவங்களோட சட்டை பட்டனை போடணும் அப்படின்னா ஒரு 5 வயசு குழந்தையோ ஒரு 3-4 வயசு குழந்தைய எடுத்துங்க. 3 வயசு குழந்தைக்கு அந்த பட்டன் அழகாக எடுக்க முடியும். ஆனால் அந்த க்ரிப்பு இல்லை அப்படின்னா, அந்த நுண் தசைகள் வேலை செய்யலை அப்படின்னா, கனெக்ஷன் சரியாக பிரெயினில் நடந்திருக்கலைன்னா அவங்களுக்கு சரியாக அது செய்ய வராது. அப்போ எழுதுறதுல பிரச்சனை வரும், அவங்களோட கண்ணையும் கையையும் கோஆர்டினேட் பண்ணுறதுல பிரச்சனை வரும், ஹேண்டு வந்து கோஆர்டினேஷனில் பிரச்சனை வரும். அப்போ போர்டில் ஒருத்தவங்க சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குதுங்க. அண்ட் லாஸ்ட் அவங்களோட மெமரி அண்ட் அட்டென்ஷன். அவ்வளோதான், இது மட்டும்தான் தியரிட்டிக்கலாக போகும், முடிஞ்சிருச்சு. அவங்களோட மெமரியும் அண்ட் அவங்களோட கவனம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஏர்லி இயர்ஸில் வந்து நடக்குது இல்லையா கனெக்ஷன்ஸ், அதை வச்சு தான் அவங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் உட்கார்றாங்க. என் கையில் குழந்தையோட கையில் ஒரு ஃபோனை கொடுத்தா, மொபைலில் நான் வந்து ஒரு ரைம்ஸை போட்டால் 1/2 மணி நேரம் என்ன 1 மணி நேரம் கூட என் பிள்ளை எங்கேயுமே டைவர்ட் ஆகுதுங்க, பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறவங்க இங்கே இருப்போம்ல. ஆனால் கிளாஸ் ரூமில் ஒரு 10 நிமிஷம் டைவர்ட் ஆகாமல் உட்கார வைங்க அந்த குழந்தைய, அவங்களால முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான நியூரான்ஸ் அண்ட் ஸ்னாப்சஸோட கனெக்ஷன்ஸ் சரியாக இங்கே நடக்கலை ஏர்லி இயர்ஸில் அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா? சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். சரி, அப்போ இதெல்லாம் வந்து எங்கே வந்து தப்பி போய் எந்த இடத்துல வந்து செய்ய முடியாமல் நடக்குது அப்படின்னா,
ஒரு குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னு அஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக நான் சொல்லவே மாட்டேன், அம்மாவாகவும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க 200% அவங்க அம்மா அப்பா தான் காரணம். அவங்க அம்மா அப்பாவை தவிர வேறு யாரையுமே நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறோம், என் குழந்த சாப்பிடலை, பாவம் இல்லை, சாப்பிடவே இல்லைங்க, ஃபோனை கொடுத்தா ஒரு 2 வாய் சாப்பிட்டுக்குவாங்க. எவ்வளோ நேரங்க புள்ள பசியோடு இருக்கும், காலையிலேருந்து சாப்பிடலைங்க, இப்போயாச்சும் ஒரு ஃபோனை ஒரு ரைம்ஸை போட்டு கொடுத்தேன்னா ஒரு 4 வாய் சாப்பிட்டுக்கும். சிரிப்பு வருதில்ல நமக்குள்ள, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம அதை பண்ணுறோம்ல, அழுகுது, அந்த அழுகையை அந்த காலத்துலலாம் நிப்பாட்டுறதுக்கு ரப்பர் வைப்பாங்க வாயில். இப்போல்லாம் யார் வீட்லேயும் அதை வாங்குறதில்ல. ஏன்னா ஸ்பெசிஃபையரே வந்து மொபைல் தான். மொபைல் இந்தாம்மா அப்படின்னு கையில் கொடுத்தனா அந்த குழந்தைக்கு அழுகுங்கிறது ஒன்றே தெரியாது, அப்படியே ஜிப்லாக் பண்ண மாதிரி அமைதியாகிடும். அடம் பிடிக்குது, நான் சொல்கிறத வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு ஃபோனை கொடுத்தாச்சு. நான் வேலைக்கு போய்ட்டு கழிச்சு நான் ஒரு 10 நிமிஷம் அப்பாடா, இங்கே 2 பேரண்ட்டும் வேலைக்கு போகிற குடும்பமும் இருக்குது, ஒருத்தவங்க வேலைக்கு போகிற குடும்பமும் இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டே இருந்தேன்ல, ஸ்கூல் முடிச்சுட்டு நீ வந்துட்ட, ஒரு 10 நிமிஷம் என்னை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட, அப்போ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கொடுத்துருது. அப்போ அந்த குழந்தை 10 நிமிஷம்லாம் பார்க்காது, அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும், நமக்கும் டைம் தெரியாது. இல்லை மொபைலெல்லாம் நான் கொடுக்குறது இல்லைங்க, நான் மொபைலே கையில் கொடுக்குறதில்ல, ஆனால் நான் டிவியில் யூடியூப் சேனலில் போட்டு உட்கார வச்சுருவேங்க. அதுவும் ஸ்க்ரீன் தான், சரி அதுவும் ஸ்க்ரீன் தான், மொபைலும் ஸ்க்ரீன் தான், 2மே ஸ்க்ரீன் தான். அதனால் நான் மொபைலை பற்றியே பேசுகிறேன், டிவிலாம் போடலாம் மாட்டுக்கு, அப்போ இனிமேல் நம்ம டிவிக்கு மாறிடலாம்லாம் தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க, சரிங்களா? சரி, இப்படியெல்லாம் வந்து மொபைலை கையில் கொடுக்குறோம்ல, சாப்பிடலேன்னு ஊட்டுறதுக்காக கையில் கொடுக்குறோம்ல, அப்படி அந்த குழந்தை சாப்பிடாமல் எவ்வளோ நாள் இருக்கும்? விட்டு தான் பாருங்களேன், ஒரு நாள் சாப்பிடாமலே இருக்குமா, இல்லை 2 நாள் சாப்பிடாமல் இருக்குமா? ஆனால் வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது, பால் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் என் குழந்தைய பசியோடு விட்டால் நான் கெட்ட பேரண்ட்லாம் நினைக்காதீங்க. ஃபோனை கையில் கொடுத்தா தான் அந்த குழந்தையோட வளர்ச்சியில் வந்து தடுமாற்றம் நடக்குது, அந்த வளர்ச்சியே நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற போது அந்த பசியோடு விட்டோன்னா தப்பான பேரண்ட்லாம் கிடையாது. அது முன்னாடி உட்காந்து அது பசியாக இருக்குது, நான் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டேன்னா குறை சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் எதையும் வச்சுக்காம, சரிங்களா, பால் அது இதுன்னு பிஸ்கட்டுன்னு கொடுக்காம சாப்பாடை நீங்கள் அந்த குழந்தை முன்னாடி அம்மாவும் அப்பாவும் போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அதே ஒரு நாளே ஆக்சுவலி வராதுங்க. இந்த குழந்தைங்க கிடைக்காதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா சரின்னு வயிறு நறுப்பிக்குவாங்க. ஆனால் கிடைக்காதுங்கிறது எந்த அளவுக்கு உறுதியாக அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டில் வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ சேலஞ்சே. சரி, இந்த மாதிரிலாம் நான் சொல்லிகிட்டே வரேன், இப்படி கனெக்ஷன்ஸ் நடக்குது, அதனால் இவ்வளோலாம் டெவலப் ஆகுது, நீங்கள் இப்படிலாம் ஃபோன் கொடுக்குறனால அப்படி அந்த பிரச்சனை ஆகுதுன்னா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, ஒரு புள்ளியல். மொபைல் யூசேஜ், அதாவது எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைமை அந்த குழந்தைக்கு ஏர்லி இயர்ஸில் காமிக்கிறதுனால எந்த அளவுக்கு பிரெயின் டேமேஜ் நடக்குது, பிரெயின் டெவலப்மெண்ட்டில் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, குளோபலி வேர்ல்டு வைடு யுஏயோட ஸ்டடியில் 90% ஆஃப் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களாம். கடைசியாக இருக்கிற ஒரு சரி, அது என்ன உலகம் பெருசு தானே, நிறைய பாப்புலேஷன் இருக்குது, அதில் என்ன 90% அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம இந்தியாவை எடுத்துக்குவோம். 73% எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம்னால் பிரெயின் டேமேஜ் நடக்குது, டெவலப்மெண்ட்டில் டிலே ஆகுது. அதில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அந்த குழந்தை அந்த மொபைலை ஸ்க்ரீனை பார்க்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் இருக்குது. சரி, இந்தியாவை கூட விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டில் மட்டும் 42% இந்த ரேஷியோ இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா? சரி, கரூரில் தேடி பார்த்தா, ஏன்னா கரூர் மக்களுக்கு கரூரை சொன்னால் தானே கொஞ்சம் கனெக்ட் ஆவீங்கன்னு தேடி பார்த்தா, கரூரில் வந்து மொபைல் யூசேஜுக்கான பிரெயின் டெவலப்மெண்டல் டிலே நடந்ததுக்கான ரிசர்ச் இன்னும் பண்ணலை, வெரி சூன் பண்ணிடுவாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஆட்டிசமோட ரேட்டை எடுத்து வச்சுருக்காங்க. ஆட்டிசமோட ரேட்டில் வந்து 6% இருக்காங்க. சரி, கரூரோட பாப்புலேஷன்லேயே
இந்த 0லேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்டோட பாப்புலேஷனே வந்து அதிகபட்சம் வந்து ஒரு லெஸ் தேன் 1,00,000 தான் இருப்பாங்க. அதில் 6% எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? இது ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியாமலே என் குழந்தைக்கு அந்த குழந்தையோட பிரெயினை நான் வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேங்கிறத இந்த தருணத்துலேயும் நான் உணரலை அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டங்க. இதில் ரொம்ப ரொம்ப கொடுமை என்னன்னாங்க, இப்போ ட்ரெண்ட் ஆகுதுல பாட்டு, அந்த ட்ரெண்ட் ஆகிற பாட்டெல்லாம் உங்கள் குழந்தைக்கு பிடிக்குதேன்னு நம்பி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கொடுமை. உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் என் குழந்தைக்கு அந்த பாட்டுன்னா பிடிக்குங்க. ஒரு பாட்டு ஆனால் தான் ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்கல்ல, இது என் குழந்தைக்கு பிடிக்குங்க. அதனால் நானும் அதே பாட்டை யூடியூப்பில் போட்டு பார்த்துட்ருப்பேன். ஆக்டர் வடிவேலோட காமெடியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அழகா, சும்மா இருக்குதுன்னா என்ன உனக்கு அவ்வளோ பெரிய ஈஸியா, எங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் சும்மா இரு, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வர்ற நபர்னால இருக்க முடியாது. அந்த மாதிரி சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது தான். ஆனால் நம்ம அந்த காலத்தில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எந்த வேலையும் செய்யாமல் எதுவும் விளையாடாமல் அப்படியே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்மளால் இருந்துக்க முடியும். நான் இருந்திருக்கேன் என்னோடய சைல்ட்ஹுட்டில், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் குழந்தைய சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்கார சொல்லுங்கள், நம்ம உட்கார விடுறோமா? போர்டம் அப்படிங்கிறது அந்த சும்மா ஒரு வேலையை செய்யாமல் போர் அடித்து போர்டமாக உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் ரியலி குட். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட இமேஜினேஷன்ஸ் சூப்பராக க்ரியேட் ஆகும், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் அங்கே நடக்கும். சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம நிறைய யோசிப்போம், நம்மளோட கற்பனா சக்தி வளரும். ஆனால் இங்கே தான் நம்ம தான் சும்மாவே இருக்க விடுறது இல்லையே. இந்த ஃபோனு, இந்த டிவி, ஏன்னா நம்மளை தொல்லை பண்ணிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் கோர் கான்செப்ட். ஹோம்ஒர்க் பண்ணிவிடு, ஏன்னா இன்றைக்கி மேம் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அம்மா உனக்கு ஒரு 10 நிமிஷம் மொபைல் தரேன். அம்மாக்காக இந்த பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பக்கத்து விட்டு ஆன்ட்டிகிட்ட கொடுத்துட்டு வந்துரு, உனக்கு நான் ஒரு 10 நிமிஷம் டிவி போட்டு வரேன். எப்போ மொபைலை ஒரு ரிவார்ட் சிஸ்டமாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தை என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டு தான் நான் அந்த ஃபோனை கையில் வாங்கி நான் பார்க்குறேன்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த குழந்தை பார்க்கும். அது நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. இயல்பாக ஒரு குழந்தை செய்கிற எல்லா விஷயத்தையும் இயல்பாக நடக்கவே விடாமல் அதுக்காக ஒரு மெனக்கெடுற மாதிரி இந்த ரிவார்டாக இந்த ஃபோனை கையில் கொடுத்து அந்த குழந்தைய இயல்பாகவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. புரியுதா? அப்போ என்ன பண்ணலாம்? நான் இத்தனை நாள் நான் ஃபோனை கொடுத்து நான் வந்து என் பிள்ளையை வந்து நான் அடிக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா டிஜிட்டல் அடிக்ஷன், என் குழந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு படிக்க மாட்டேங்குது, ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்குது, அதனால் கண்ணுக்கு கண்ணாடி போட்டோம். என் குழந்த சரியாக வந்து பேசவே தெரியல, அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் நம்மக்கிட்ட வந்து கவுன்சிலிங் வர்றாங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இது நாள் வரையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணி அந்த குழந்தைய நான் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போகணும்ல. சும்மா உங்களை குறை சொல்லி திட்டிட்டு மட்டும் நான் அப்படி போய் உட்காந்துடக்கூடாதுல்ல. ஸோ நம்ம எல்லாருமே சர்வசாதாரணமாக சுற்றிட்டு இருந்த காலத்தில் தான் கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்ல. கொரோனா டைமில் இப்படி ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தவங்கள நம்ம எல்லாத்தையும் எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லி அடங்கி ஒடுங்கி உட்கார வச்சாங்களா? நம்ம எல்லாம் உட்காந்தோமா? ஃபஸ்ட்டு மாட்டோம் அது இதுன்னு ஒரு மாதிரி இதானாலும் வேறு வழி இல்லை, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம். அதுக்கு நம்ம அடாப்ட் ஆனோம். அந்த மாதிரி உங்கள் குழந்தையும் நீங்கள் எப்போ இந்த மொபைலை கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன், நான் ஒருத்தவங்கிட்ட ஒன்று பேசணும், அவங்ககிட்ட அந்த விஷயம் வந்துருச்சான்றதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துகிறேன், மித்தபடி நான் ஃபோனை நான் யூஸ் பண்ணாமல் நான் என் வீட்டில் ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி வச்சேன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட ஃபோன் கேட்காது. சரி, சின்னதில் அது குழந்தைய அப்படி உருண்டு இது பண்ணிகிட்ருக்கோம், இந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சேரில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருப்போம். இப்போ ரொம்ப ட்ரெண்ட் இன்னும் மோசமாகி பாத்ரூம்க்கெலாம் ஃபோன் எடுத்துகிட்டு போய் 1/2 மணி நேரம் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அப்போ என்ன அப்படி அந்த ஃபோனில் இருக்குது, அதில் என்ன என்னோடய அப்பா பார்க்குறாங்க, என் அம்மா என்ன பார்க்குறாங்க? என்கிட்ட ஒரு குழந்தை கேட்டிருக்கு, எங்கள் அம்மா மட்டும் ஃபோன் பார்க்குறாங்க, நான் ஏன் பார்க்கக்கூடாது?
அப்போ அந்த குழந்தைக்கு தோணும்ல, ஏன்னா எங்கள் குழந்தைங்களும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, அவங்கெல்லாம் வீட்டில் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போது நம்ம தான் வந்து ரோல் மாடலிங்கு. இங்கே நான் குறைச்சிட்டேன்னா என் குழந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சு நிற்கும். வேறு என்னென்ன மாதிரிலாம் விளையாடலாங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு நர்சரி ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்க்ரிபிள் பண்ணுறதே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து தரையில் மட்டும் அது கோடு போடாது, க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்தா என் பிள்ளை பேப்பரில் மட்டும் எழுதாது, வீட்டு சவத்துலேயே எழுதி வச்சிரும். அதனால நான் க்ரையான்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒழிச்சு வச்சுருவேன். இருக்காங்க அப்படி பேரண்ட்டும் இருக்காங்க. பட் பரவாயில்ல, காசு செலவாச்சுன்னா அதை சம்பாரிச்சிட்டு போய்க்கலாம். ஆனால் ஒரு குழந்தையோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? ஏன்னா நம்ம வாழ்ந்ததே, இப்போ இங்கே ஒரு ஐயா அழகாக உட்காந்து முன்வரிசையில் கேட்டுட்ருக்காரு. அவர்கிட்ட போய் வந்து உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவரோட பிள்ளைங்களை வளர்த்தது, அவர் அடுத்து அந்த பிள்ளைங்களோட பேர குழந்தைய பார்த்தது வந்து அவ்வளோ பூரிப்பாக இருக்கும் அவருக்கு, இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வாழ்க்கையோட அந்த ஆதாரமே இங்கே அடிபடுது. என் குழந்தையோட மூளையோட வளர்ச்சியிலேயே பிரச்சனை ஆகுதுன்னா நான் ஏங்க அந்த ஃபோனை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? எனக்குள்ள அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ஒன்று வரவே வராதா? இங்கே இதை வந்து இன்னொருத்தவங்க வந்து தட்டி சொல்லணுமா? இல்லை, இங்க சரி தப்புங்கிறதே கிடையாது. இங்கே நீங்கள் இப்படி தப்பாக பண்ணுறீங்க, நான் அப்படியே எல்லாமே சரியாக பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. நானும் பேரண்ட்டு தான், நானும் இதை கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன், சேலஞ்சாக தான் இருக்குது. நானும் ஏர்லி இயர்ஸில் என்னோடய முதல் குழந்தைக்கு ஒரு சின்ன ஃபோனெல்லாம் கொடுத்துலாம் நானும் தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணிட்டோங்கிறது இங்கே விஷயம் இல்லை, எப்போ திருத்திக்கிறோம். திருந்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அந்த குழந்தைக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை வர வச்சுக்குங்க. என் குழந்தைக்கு சின்ன வயசில் ஃபோனை காமிச்சு அந்த குழந்தையோட பிரெயினை நான் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு 4 இடத்துல நான் விளையாட விடுறது, அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கொண்டு போய் நான் விடவே மாட்டோம்ல, விடுறதுக்கான சூழ்நிலையும் கிடைக்கவும் மாட்டேங்குது. ஆனால் அந்த சூழ்நிலையை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. தாத்தா பாட்டி கதை சொல்லலாம், அதை கேட்டு அதுலேருந்து ஒன்று கற்றுக்கிற குழந்தைங்க இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இல்லை நீங்கள் உட்காந்து கதை சொல்லுங்க, வாயில் என்னெல்லாம் தோணுதோ அதை ஒரு கதையாக க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை பாட்டி வடை சுட்ட கதையை திருப்பி சொன்னாலும் சரி, அந்த குழந்தைக்கு போர் அடிக்காது. பிறந்த குழந்தைகிட்ட கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நான் இன்னும் ஒரு வெரி ஷார்ட்டில் நான் முடிச்சுக்கிறேன். கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி பேனு காமிக்கிறதோ, இல்லைன்னா ஒரு துணியை போட்டுட்டு பேனு விளையாடுறதோ, அந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளையில விளையாடுவோம். அந்த விளையாட்டை 1,00,000 தடவை கூட உங்கள் குழந்தைகிட்ட விளையாடுங்க, அந்த குழந்தைக்கு போரே அடிக்காது. அதிலிருந்து அந்த குழந்தைக்கு தேவையான வளர்ச்சி சரியாக நடக்கும். சரி, அந்த கனெக்ஷன்ஸ்க்கான வளர்ச்சியே அது எதை பார்க்குது, எதை கேட்குது, யாரு கூட தொட்டு விளையாடுறாங்க, எந்த அளவுக்கு அந்த பேரண்ட் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட குழந்தையோட திறன் மேம்பாட்டுக்காக அந்த பேரண்ட் எந்த அளவுக்கு வழிநடத்தி போகிறாங்கங்கிறதுல தான் அந்த பிரெயினோட கனெக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ உங்கள் குழந்தைங்களோட விளையாடுங்க, நிறையா விளையாடுங்க. இல்லை அவங்களுக்கு தேவையான விளையாட்டு மெட்டீரியலை வாங்கி கொடுங்க. கலர்ஸ் பண்ணுறது, கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். தண்ணியில் இப்போ இந்த சீசனில் முடியாது, மேபி சம்மரில் தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா தண்ணி தவளையாக எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே கிடக்குங்க பிள்ளைங்க, அப்படி கூட விட்டு விளையாட வைங்க. ஆனால் தயவு செஞ்சு ஃபோனையோ மொபைலையோ காமிச்சு ஒரு இடத்துல அவங்கள ஒடுங்கி உட்கார வச்சுட்டிங்கன்னா நாளடைவில் அந்த குழந்த ஒரு வேலைக்கு போகும்போது அங்கே இருக்க ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுல இஷ்யூ ஆகும். அடுத்து அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போது அதோட பார்ட்னர்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறது குழப்பமாக இருக்கும். அவங்களோட குழந்தைய கையாளுறதே அவங்களுக்கு வந்து குழப்பமாயிடும். ஃபோனுக்குள்ளே தான் மொத்த உலகம்னு காமிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபோனை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்குங்கிறதே புரியாமலே அந்த குழந்தை வாழ்ந்து முடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு தலைமுறை நமக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் எல்லோரும் உறுதியாக என் குழந்தைக்கு மொபைல் கொடுக்காம இருப்பேன்னு உங்களுக்குள்ள முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வாய்ப்பை இழுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.